ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிறந்த நாளை, திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் கூட நான் விரும்புகிற காரியம் ஒன்றுமே எனக்கு நடக்கல ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கலங்குறீங்களா? நீங்கள் விரும்புகிறதை கொடுக்கும்படியாக தேவன் கடந்து வந்திருக்கிறார். என்னென்ன காரியங்களை விரும்பி கேட்டுக்கொண்டு இருக்கீங்களோ அந்த காரியத்திற்குரிய பதிலை நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீங்க. நீங்கள் விரும்பின காரியத்தை தேவன் நடத்தி கொடுக்க போகிறார். வாசிக்கிறேன், கேளுங்க. மத்தேயு 15ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தின் நடுப்பகுதி. உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடியே உனக்கு ஆக கடவது என்றார். உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடியே உனக்கு ஆக கடவது என்றார். ஆம் பிரியமானவர்களே, நீ விரும்புகிறபடி தேவன் இன்றைக்கு செயல்படுத்த போகிறார். வருடக்கணக்காய் நீ காத்திருந்து, ஆண்டவரே இந்த காரியத்தை எனக்கு செய்யும் அப்படின்னு சொல்லி நீ காத்திருந்து ஜெபித்து கொண்டு இருக்கலாம். உன் காரியத்திற்குரிய பதில் கடந்து வராமல் இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, நீ விரும்புகிறபடியே உனக்கு ஆக கடவுது என்று சொல்லி. இந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ போராட்டங்கள் வழியாக, எத்தனையோ நெருக்கத்தின் பாதை வழியாக நாம் கடந்து சென்று கொண்டு இருக்கிறோம். ஒவ்வொரு பாதையிலும் கூட தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை சரியான பாதையிலே வழிநடத்தி வருகிறார். சோர்ந்து போன நேரங்களிலெல்லாம் நம்மை தேற்றி, நம்முடைய காயங்களை ஆற்றி, நமக்கு ஒரு புதிய வாசலை திறந்து கொடுத்து, ஒரு புத்துயிரை நமக்கு கொடுத்து அவர் வழிநடத்துகிற தேவனாய் இருக்கிறார். இந்த இடத்துல பார்க்கிறோம், அந்த கானானிய ஸ்திரீ ஆண்டவர் சமூகத்தில் வந்து கேட்குறார். ஆண்டவர் சொல்கிறாரு, நான் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக தான்மா வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அவள் சொல்கிறா, ஆண்டவரே என் பிள்ளை எப்படியாச்சும் குணமாக்கும் என்று சொல்லி அவள் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, பிள்ளைண்டி அப்பத்தை எடுத்து நாய்க்கு போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா, அந்த நாய்கள் நக்கி திங்குமே, அப்படியாவது என் பிள்ளைக்கு சுகத்தை கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவள் தெய்வ சமூகத்தில் விரும்பி கடந்து வந்தபடியினாலே, நீ விரும்புகிறபடியே உனக்கு ஆக கடவுது என்று சொன்னார். சொன்ன மாத்திரத்திலே அவள் சுகம் பெற்றாள் என்று சொல்லி பார்க்கிறோம். எந்த காரியத்தை விரும்பி ஆண்டவரிடத்தில் கடந்து வந்தாலோ அந்த காரியத்தை அங்கு தேவன் செயல்படுத்தினதை பார்க்கிறோம். அதனால தான் ஆண்டவர்களை பார்த்து, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடியே உனக்கு ஆக கடவுது என்று சொல்கிறார். ஆம் பிரியமானவர்களே, எந்த காரியத்தை எதிர்பார்த்து காத்திருக்கீங்களோ அந்த காரியம் அப்படியே சம்பவிக்க போகிறது. எந்த காரியத்துக்காய் காத்திருக்கீங்களோ அந்த காரியம் உடனடியாய் சம்பவிக்க போகிறது. உடனடியாக நீங்கள் விரும்புகிற காரியத்தை ஆண்டவர் செயல்படுத்த போகிறார். இனி தாமதிப்பதே இல்லை. உடனடியாக இவர் செய்து உங்களை கனப்படுத்தி ஆசீர்வதிக்கும்படியாக, உங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கும்படியாக இவர் கடந்து வந்திருக்கிறார். நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி பார்க்கிறோம். நீதிமானுடைய வேர் தலைக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த நாட்களில் நீங்கள் எந்த காரியத்தை விரும்பி தேவனுடைய சமூகத்தில் கேட்டுக்கிட்டு இருந்தீங்களோ அந்த காரியத்தை தேவன் வாய்க்க பண்ண போகிறார். இந்த நாளிலே உன் விசுவாசத்தின் படியே உனக்கு ஆக கடவுது என்று சொன்னவர், நீ விரும்புகிறபடியே உனக்கு ஆக கடவுது என்று சொன்னவர், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் என்று சொன்னவர் உன் அருகிலே கடந்து வந்து நிற்கிறார். ஏன் கவலைப்பட்டு கலங்குற? ஏன் திகைத்து போய் நிற்கிறாய்? எப்படி ஆண்டவரே எனக்கு நடக்கும் என்று சொல்லி கலங்கி தவிக்கிறாயா? இன்றைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்தா சொல்றாரு, நீ விரும்புகிறபடியே உன் காரியத்தை நான் வாய்க்க போகிறேன். நீ விரும்புகிறபடியே உடனடியாக நான் செயல்படுத்த போகிறேன். உன் பிள்ளைக்கு சீட்டு கிடைக்கும்னு சொல்லி எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறாயா? இந்த நாளில் சீட்டை நான் கொடுக்க போகிறேன். நீட் தேர்வு எழுதியிருக்கிறாங்க, அதில் நல்ல மதிப்பெண் எடுத்து என் பிள்ளை டாக்டர் ஆகணும்னு சொல்லி விரும்புகிறாயா? அதிலும் தேவன் ஜெயத்தை கொடுக்க போகிறார். நல்ல காலேஜ் வேணும்னு சொல்லிட்டு நீ காத்திருக்கிறாய் அல்லவா? அதிலும் தேவன் ஜெயத்தை கொடுக்க போகிறார். எதை நீ ப்ரிப்பேர் பண்ணி வைத்திருக்கிறாயோ, இந்த காலேஜ் நன்றாக இருக்கும் என்று சொல்லி எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறாயோ, அந்த காரியத்தை தேவன் அப்படியே உன்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற போகிறார். ஏன் பயப்படுற? நீ விசுவாசி, நீ அற்புதத்தை காண்பாய். விசுவாசிக்கிறவங்களுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். நீங்கள் விசுவாசத்தோடு கூட தேவனுடைய சமூகத்தில் அறிக்கையிட்டு ஜெபிக்கும் போது உங்களுடைய விசுவாசத்தை தேவன் வர்த்திக்க பண்ணி இந்த நாளிலே உங்களை கனப்படுத்தி உங்களை ஆசீர்வதிப்பார். பயப்படாதீங்க, நீங்கள் கலங்காதீங்க. நீங்கள் விரும்புகிறத தேவன் இன்றைக்கு செயல்படுத்த போகிறார். என்ன ஏக்கத்தோடு இருக்கிறாயோ
இருக்கிறாயோ அந்த ஏக்கம் இன்றைக்கு நிறைவேறப் போகிறது. பிரிந்து போன உன்னுடைய குடும்ப வாழ்க்கை மீண்டுமாய் தேவன் கட்டப்போகிறாய். எதெல்லாம் போயிற்று அப்படின்னு சொல்லி நினைக்கிறாயோ அதெல்லாம் மீண்டுமாய் உன் கரத்துக்குள்ளாய் கடந்து வரப்போகிறது. கலங்காதீங்க, நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. கண்களை முடிச்சு ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட தகப்பனே துதிக்கிற சோதரிக்கிறையா, உடைய கரந்தோட வல்லமை உடைய பிள்ளைகள் மேலே இறங்குவதாக, உடைய அபிஷேக வல்லமை இறங்குவதாக. எந்த காரியத்தை உடைய பிள்ளைகள் விரும்புகிறார்களோ அது அப்படியே இயேசுவின் நாமத்தினால் நடைபெறுவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறையா. உடனடியாய் செயல்படுத்துவீராக. பிள்ளைகளுடைய படிப்பின் காரியங்களை செயல்படுத்துவீராக, வேலை காரியங்களை செயல்படுத்துவீராக, தொழில் காரியங்களை செயல்படுத்துவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன் சப்பா. இந்த நாளில் தகப்பனே துதிக்கிற சோதரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாட்களில் தகப்பனே நல்ல பரிபூர்ண விடுதலையின் சுகத்தை கட்டளையிடுவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன் சப்பா. இந்த நாளில் பிறந்த நாளை திரும்ப நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் சப்பா. இந்த நாளிலும் தகப்பனே துதிக்கிற சோதரிக்கிறையா அப்பா, துதிக்கிற சோதரிக்கிற ஆண்டவரே. எனக்கு ஒத்தாசை ஒரு பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தை பூமி உண்டாக்கின கர்த்தருக்கு ஒத்தாசை வரும் என்று சொல்லி ஆண்டவரே இவர்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். உங்கள் நாமம் மட்டுமே இப்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.